மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விமர்சகர் திரு எஸ் ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் எஸ் ஸ்ரீராம். 2014 வானவில் கூட்டணியாக இருக்கட்டும் சரி, 2019 அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கட்டும் சரி, ரெண்டுலையுமே இடம்பெற்றது தேமுதிக. இந்த முறை தேமுதிக அதிமுக தனியாக இருக்கிறப்போ அங்கேயும் அவங்களுக்கான ஒரு இடம் அப்படின்றது இருக்கிறது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் கார்கே. நிச்சயமா தேமுதிகவுக்கு ஒரு சாதகமான அலையன்ஸ்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணியா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருப்பதுதான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பிரதமரும் சரி என்னைக்குமே தேமுதிக மேல ஒரு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் அண்ட் மதிப்பை வைத்தவர். ஸோ அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் அலையன்ஸ்ல அவங்க இருந்தா அவங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். எத்தனை சீட் வரும், எத்தனை சீட் கொடுக்க முடியும், இதெல்லாம் நிச்சயமாக தேசிய அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி டிசைட் பண்ணும். அதே சமயத்துல தேமுதிகக்கு ஒரு டு பி ஹானஸ்ட், திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் வேற, திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லாமல் இவங்க காணக்கூடிய முதல் தேர்தலா இருக்கும். அதே பர்சன்டேஜ் ஆஃப் சீட், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தேமுதிகவுக்கு வருமானதை நம்ம இன்னைக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால அவங்களுடைய வெற்றி வாய்ப்புன்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குன்றதுதான் என்னுடைய பார்வை கார்கே. இப்போ விஜயகாந்துக்கு பத்மபூஷன் கொடுக்கப்பட்டதும், விஜயகாந்துக்காக பிரதமர் விஜயகாந்துடைய மரணத்தின் போது எழுதிய கடிதமோ தேமுதிக மேல பாஜக இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு காட்டுதா? நிச்சயமாக அவருக்கு இன்ஃபேக்ட் அவர் முதல் வாட்டி அவர் பிரதமர பதவி ஏற்ற போது அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அவர்களுக்கான என்ன சிறப்பான ஒரு மரியாதை பிரதமர் கொடுத்தாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அவருக்கு என்னைக்குமே விஜயகாந்த் அவர்களுக்கும் மேடம் பிரேமலதா அவர்களுக்கும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை நிச்சயமா இருந்திருக்கு. அது கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அதை தவிர இன்னைக்கு கொஞ்சம் யதார்த்தத்தையும் பிராக்டிகலையும் பார்க்கணும். அந்த விஷயத்துல தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியோட இருந்தா அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றது என்னுடைய பார்வை கார்கே. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.